மூடா முறைகேடு வழக்கில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவை விசாரிக்க தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் நாளை காலை அமைச்சரவை கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தன் மீதான வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக சித்தராமையா கூறியுள்ளார். சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு முடா எனும் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அனுமதி அளித்தார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சித்தராமையா கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடினார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி நாகப்பிரசன்னா சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டின் செயல்பாடுகளில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்த நீதிபதி, விசாரணைக்கு அனுமதி அளித்தது அவரது தனிப்பட்ட முடிவு என்பதால் அதற்கு அமைச்சரவையின் ஒப்புதல் தேவையில்லை என்றும் கூறினார். இதனால் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தன் மீதான வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக சித்தராமையா கூறியுள்ளார். So BJP is trying to dislodge our government through money power and also through Operation Kamala, but they could not succeed. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. So the High Court judgment clearly indicates the prima facie the Chief Minister and his family are involved in this corruption scam. And we as the Bharatiya Janata Party, we have been demanding the resignation of the Chief Minister from last 2 months in the same Muda scam. முதலமைச்சர் பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் மாநிலத்தின் துணை முதலமைச்சருமான டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். My Chief Minister has not done anything wrong. He is not involved with any scam. It is a political conspiracy by the BJP to all of us, to all the opposition leaders in the country. This is what is going on. So there is no question of my Chief Minister has done anything wrong. இந்நிலையில் நாளை காலை 10 மணிக்கு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை முதலமைச்சர் சித்தராமையா கூட்டியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்நாடக ஆளுநர் மாளிகை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.